லவ் பண்ணிவிட்டு ஊரை விட்டு ஓடி ஓடி போய் வீட்டை விட்டு போயிட்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் பாஷை புரியாமல் திருப்பி அங்கே போயிட்டு காசுன்னு ஒரு சண்டை வந்து அந்த காசால் உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்குள்ளே பிரிவினை வந்து அப்புறம் அதர்ன்ற அஃபேர் வந்து தேவையில்லாத பிரச்சனை எங்கெங்கேயோ போய் முடியும். அதுக்கு சுமூகமாக நீங்கள் முதல்ல உட்காந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. நீங்கள் அவங்க வீட்டில் பேசுங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு 99% காலில் விழுங்க. என்ன தப்புன்றேன், ரோட்டில் வண்டி ஆக்சிடென்ட் பண்ணால் போலீஸ்காரன் காலில் விழுற, ஒரு தப்பு பண்ணால் போலீஸ்காரன் காலில் விழுற, கடை வாங்குறன் காலில் விழுறோம், பெற்றவன் காலில் விழு. என்ன ஆகிட போகிற? கெஞ்சி அழுவு, உண்ணாவிரதம் பண்ணு, மௌன விரதம் பண்ணு, சாப்பிடாம இரு, சாவுன்ற நான். ஆனால் கெஞ்சி யார்கிட்ட கெஞ்சுற? பெற்றவங்க கிட்ட தானே கெஞ்சுற, மற்றவங்க கிட்ட ஒன்று கெஞ்சில்ல. கெஞ்சி உன் கடைசி மூச்சுருக்குள்ள கெஞ்சி. இவ்வளவும் நீ பண்ணிட்டப்பா, அவங்க இறங்கி வரலையா? அப்போ எனக்கு தெளிவா, அப்போ அவங்களாம் உன் கல்யாணத்துக்கு இறங்கி வர மாதிரி என்னால் அல்லாவோட கிருபையை கொண்டு நல்ல லவ்வர்ஸாக இருந்து உண்மையான காதலாக இருந்து நினைக்கும் அதில் வாழ்வாங்க அப்படின்னு எனக்கு வந்ததுன்னா 2 பேரோட பேரண்ட்ஸையும் நான் ஒத்துக்க வைக்க என்னால் பண்ண முடியும்.